நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். 21/6/2021 முதல் 27/6/2021 வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன் சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். ரிஷபத்தில் புதன் ராகு, சூரியன் சுக்கிரன் மிதுனத்தில், செவ்வாய் பகவான் கடகத்தில், சந்திர பகவான் துலாத்தில், கேது பகவான் விருச்சிகத்தில், சனி பகவான் மகரத்தில், குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள். இந்த வார கிரக நிலைகள் ஏதாவது பார்த்தோம், அதனுடைய மாறுதல் ஏதாவது இருக்குமா அப்படின்னாக்கா 23/6/2021 பகல் 12 மணி அளவில் சுக்கிரன் கடகம் சென்று பலனை தர இருக்கிறார். துலாத்தில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் மகரம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகள் மற்றும் மாறுதல்களை பார்த்தோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்குது. அதாவது சுக்கிரன் 2 நாள் மிதுனத்திலையும் மீதி 5 நாள் கடகத்திலையும் இருந்து பலனை தர இருக்கிறார். இந்த வாரத்தில் முக்கியமான நாளுன்னும் போது 24/6/2021 பௌர்ணமி வருகிறது. முக்கியமான நாளுங்க. இந்த பௌர்ணமின்னு ஒரு வரும்பொழுதே அந்த பேரை சொல்லும் பொழுதே உச்சரிக்கும் பொழுதே நம்ம சிவனையும் முருகப்பெருமானையும் வணங்க வேண்டிய அற்புதமான ஒரு தினமாக இது அமைகிறது. இப்போது இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதற்கு முன் கீழே எங்களுடைய செல் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் கூட அதான். இந்த காலகட்டத்தில் யாரும் நேரில் வந்து ஜாதக ஆலோசனை பெற இயலாது என்பதால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே எங்களை தொடர்பு கொண்டு ஜாதகங்களை அனுப்பினால் ஆன்லைனிலேயே பதில் சொல்லி வருகிறோம். குறைந்த கட்டணமே பெற்று வருகிறோம். நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க இருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் என்ன பலாபலன்களை தர இருக்கிறது என்பதை பார்ப்போம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி. விசாகம், அனுஷம், கேட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ இந்த ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கிறார்கள், நல்லது நடக்குமா இந்த வாரம், இல்லை கெடுதலை பண்ணுமா, என்ன செய்யும் அப்படின்னு. இப்போது ராசியில் கேது பகவான் இருக்கிறார். ராசி அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருந்த போதிலும் அவர் நீச்சமாக இருந்தாலும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சிறப்பான இடம். ஒன்றும் கூடையவன் 9ல் இருக்கிறது மாபெரும் சிறப்பு. எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாரம். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப சிறப்பானது ஒரு வாரம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பூரா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்க அதாவது பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம் தான் இது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்த போதிலும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் அந்த அதிபதி இருக்கிறதால தொட்ட முயற்சிகள் 100% வெற்றி பெறும். இருந்தாலும் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு பிறகு அது வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் இதுவரைக்கும் வீட்டில் உட்காந்து இருந்துச்சு, அதான் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அதனால் சவாரிகள் கிடைச்சி வருமானம் பெருகக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. அசையா சொத்துக்களாலும் ஆதாயம், அது தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம், தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புத்திரர்களால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். இருந்தாலும் புத்திரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி எந்த குறையும் இல்லை.
நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அலுவலகத்தில் யார் நண்பர் யார் எதிரின்னு தெரியாது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் இதுவாக ஒரு பயத்தோடு வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் இப்பொழுது அந்த ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதால, ஆறுக்குடையவன் நீச்சமாக இருக்கிறதால இந்த வாரம் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை எதுவும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் தைரியமாக நீங்கள் வேலை பார்க்கலாம். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 7குடையவன் 8ல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். 7ல் ராகு இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த ஒரு பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க, தப்பே கிடையாது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுங்க. வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடத்துலையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு கோபத்தோட ஒரு பகை உணர்ச்சியோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். 7குடையவன் 8ல் போய் உட்காந்துருக்கார். பெண்களால் உங்களுக்கு பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம். ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அல்லது அவங்க வீட்டில் பிறந்த வீட்டில் இருந்து லிக்விட் கேஷோ அல்லது ஜுவல்ஸோ அல்லது பொருளாதாரத்தையோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சூரியனை குரு பகவான் பார்க்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். கடன்கள் கூட வசூலாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுங்க. இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு அமையும். அதே நேரத்தில் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் உங்களுக்கு ராசி அதிபதி பாக்கியாதிபதி, அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 7குடையவனும் பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு குறையும் இல்லை. அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட், பூமியை கொண்டு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி வைக்கக்கூடிய தரகர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு அனுகூலமான ஒரு வாரம் இந்த வாரம். ஓரளவுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கிடைச்சி அதனால் ஒரு லாபம் சம்பாத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் லட்சுமி கடாட்சத்தை பெறக்கூடிய ஒரு வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எந்த குறையும் இல்லை. 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை. இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு யோகமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதற்கான பேனலில் வரக்கூடிய ஒரு லிஸ்ட்டு வந்தாச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு வாரம். உடன் வேலை பார்க்குறவங்க, மேலதிகாரி எல்லாருமே உங்களுக்கு அரவணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கிகளின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவி பெற்று நல்ல தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் உங்களுக்கு லாபம் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லத்திற்கு அதாவது குடும்ப மேன்மை இருக்கிறது, குடும்பத்தில் பொருளாதார மேன்மையும் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிறப்பானது ஒரு வாரம். 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யோகஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதால அவங்களுக்கு யோக பாக்கியங்கள் யாருக்கோ கிடைக்கக்கூடிய சான்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிரும். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவு அன்பர்களுக்கு வேறு யாரையா புக் பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க, திடீர்னு இவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்துடும். ஆனால் இவர் இந்த ஃபேஸ் நல்லாயிருக்கு, இதை போடலாமே அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குங்க. கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு செலவினங்கள் இருக்கும் இந்த வாரம். அது சுப செலவுகள் என்று சொல்லலாம். மற்றபடி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நன்றி. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.